வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித ஸ்பெஷலான புட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காண்பிக்கலாம் என்று இருக்கிறேன். எல்லாரும் நார்மலாக ஒரு கோதுமை மாவுலையோ அரிசி மாவுலையோ புட்டை வைப்பினம் நான் இருந்துட்டு மாறி மாறி அவைக்கிறேன். நான் தனியாக கோதுமை மாவுலேயும் அவைப்பேன், அரிசி மாவும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணியும் அவைப்பேன். இன்றைக்கு 4 மா எப்படி மிக்ஸ் பண்ணி புட்டை வைக்கிறேன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். பாருங்க. நான் இந்த ஒரு கப் எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் 2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் குரக்கன் மா, கொஞ்சம் அரிசி மா, கொஞ்சம் உளுத்தம்மா, புட்டு மிக்ஸ் பண்ணிக்கல பிறகு போகிறதுக்கு தேங்காய்ப்பு, கொஞ்சம் உப்பு. இது புட்டு குத்துறதுக்கான கப். உங்களுக்கு நீங்கள் 3 கப் மாவு எடுத்தேன்னு எவ்வளவு உங்களுக்கு தேவையான மாவு எடுத்தேன்னு அதை விட கொஞ்சம் கொஞ்சம் குரக்கன்மா, கொஞ்சம் உளுத்தம்மா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ண சரி. அதோட நல்லா பாயிலிங் வாட்டர் தேவை. நான் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். அதில் வெள்ளை மாவை இதுக்குள்ள ஆட் பண்ணுவேன். அவிச்ச மாவை அது அரிசி மா, வெள்ளை கோதுமை அவிச்ச மா ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் அரிசி மா, குரக்கன் மா, உளுத்தம்மா, கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் முதல் இப்படி ஒரு ஆப்பக்காம்பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா மாவும் சேரணும். இந்த புட்டு நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் என்ன உளுத்தம்மா குரக்கம்மா எல்லாம் போடுறதால உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ஆட்டா மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நான் ஆட்டாமா போடையில் இன்றைக்கு இந்த ஆட்டாமா எனக்கு அச்சியாக இருக்குது, அவிச்சது முடிஞ்சுது. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ஆட்டாமாவும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சது தண்ணியை விடுவேன். நல்லா பாயிலிங் வாட்டர் எடுத்துருக்கிறேன். எப்பவும் நீங்கள் புட்டு குழக்கிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைங்க. ஒரே தரமாக தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வர அதை மிக்ஸ் பண்ண வடிவா மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றது. இதுக்கு தண்ணி அளவண்டு இல்லை. நீங்கள் தண்ணி மேலால் விடையிலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு தண்ணி தேவைன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். சுடு தண்ணியை விட்டுட்டு குழைக்க நல்ல வாசமாக இருக்குது. இப்போ முதல் பின்பக்க தடியால் தான் குழைச்சேன். நான் தண்ணியெல்லாம் விட்டுட்டு இப்போ முன்பக்க அகப்ப காம்பால் கொஞ்சம் மா எல்லாம் சேர்ற மாதிரி இப்படி நீங்கள் அமர்த்தி குழையுங்கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மா நல்லா சேர்ந்துட்டுது. தண்ணியோட நல்ல பதமாக வந்துட்டுது. இப்போ பாருங்க, மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டுது. இப்படி ஒரு கப் எடுத்துட்டு அந்த கப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக குத்துங்க. நீங்கள் எந்த இப்படி கப் இல்லைன்னு சொன்னால் டின் மில்க் அந்த டின்னை எடுத்து
மேல் இதை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் அதை தேய்ச்சி போட்டு யூஸ் பண்ணுங்க. அதால் இருந்தாலும் புத்துப்படும். நான் நார்மலாக இந்த கப் தான் தாவிக்கிறேன்னா நல்ல வடிவாக சின்ன சின்ன மணியாக நீங்கள் குத்தணும். அப்போ தான் புட்டு வந்து சாஃப்டாயும் இருக்கும். பாருங்க புட்டு வந்து எல்லாம் மணியாக குத்தப்பட்டுட்டுது. இனி வந்து நான் இதுக்கெல்லாம் போட போகிறேன். இப்போ எல்லா புட்டும் குத்தியாச்சு. இப்போ அதுக்கெல்லாம் போடுவோம். இனி போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் வடிவாக குத்து படையிலன்னு சொல்லினாச்சிங்கன்னு சொன்னால் இப்படி வந்து நீங்கள் பிடை கேட்கல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக உள்ள மா வந்து வேறமா பின்னால் வந்திருக்குது. அதால் தான் நான் சுலக எடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்குன்னு சொல்லி இவ்வளவுமாவும் குத்துப்பட்டிருக்கு நல்ல வடிவாக. இவ்வளவும் எக்ஸ்ட்ராவாக குத்துப்படாமல் வந்திருக்கு. அப்போ அதை குத்தி காட்டுறேன். பாருங்க நான் பின்னாடி உள்ள புட்டை வந்து குத்துறேன். ஸ்ரீலங்காவில் கூட வந்து எல்லாரும் இந்த ஸ்லகு நடைகளும் அதிகமாக யூஸ் பண்ணுவீனா. நாங்கள் புட்டு குத்துறதுக்கு ஏதாவது பயரை வந்து வறுத்துட்டு உடைக்கிறதுக்கு அந்த டைம்களில் நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முன்னுக்குள்ள மாவும் பின்னுக்குள்ள மாவும் ஒரே மாதிரி இருக்குது. பாருங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டுது. வந்து ஒருக்கா கையால் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கெல்லாம் தேங்காய்ப்பு போட போகிறேன். தேங்காய்ப்பு நான் வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். உங்களோட விருப்பம். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சமும் போடலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக கணக்கு ஆட் பண்ண இல்லை, கொஞ்சம் அளவு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் இந்த மாவை நீங்கள் சேமாக இதுலேயும் போடலாம். வந்து குழல் புட்டாயும் போடலாம். குழல் புட்டா நீங்கள் போடுறேன்னு சொன்னால் தேங்காய்ப்பை முதல் போடாமல் குழல் புட்டு எப்படி நீங்கள் குழல் புட்டு போடுறீங்களோ அந்த இதில் அப்படி போட்டு அவிக்கலாம். அப்படி இல்லையோ சின்ன பிள்ளைகளுக்காக கிட்ஸ் வந்து இன்னும் கூட விரும்புகிறது வந்து தேங்காய்ப்புக்குள்ளே கொஞ்சம் சீனி ஆட் பண்ணி போட்டு, இது உளுத்தம்மாண்ட சொன்னபடியாக நீங்கள் தேங்காய்ப்புக்குள்ளே சீனி ஆட் பண்ணி போட்டு அப்படியும் நீங்கள் அவிச்சு கொடுக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் புட்டு பானையில் நீத்துப்பட்டிக்குள்ளே போட்டு அப்படி அவிக்கிறேன்னு காட்டுறேன். நார்மலாக நான் புட்டு வந்து நீத்துப்பட்டியிலேயும் அவிப்பேன், குழல் புட்டாயும் அவிப்பேன். மாறி மாறி நடுகளும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக செய்யலாமென்று வித்தியாசமாக செய்கிறது. இனி வந்து புட்டு பானையில் வைக்க போகிறேன். புட்டு பானைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன்னு கொதிக்க. அதை கொதிச்சிட்டுது. நீத்துப்பட்டி அப்படியே வச்சுட்டு மெல்லமாக இந்த பக்கத்தால் அமர்த்திட்டு மூடிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும் அவியறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சா பிறகு தான் எப்பவும் நீங்கள் நீத்துப்பட்டியை வைக்கணும். கொதிக்க போது வைக்காதீங்க. 10 மினிட்ஸில் அவிஞ்சிடும். அவிஞ்ச அப்புறம் பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. புட்டு அவிஞ்சிட்டுதான்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் புட்டு அவிஞ்சிட்டுதான்னு பார்க்குறதுக்கு ஒருக்கா வந்து இப்படி அமர்த்தி பாருங்க. அமர்த்தி பார்த்தா தெரியும் அவிஞ்சிட்டுதான்னு. அவிஞ்சிட்டது என்ன அதை ஹாட் பாக்ஸில் போடுவோம். பாருங்க நைஸ் அண்ட் ஹாட்டாக இருக்குது. கையில் சுட்டுரும் கவனம். எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் உளுத்தியும் விடலாம். இப்போவே நான் நார்மலாக ஹாட் பாக்ஸுக்கெலாம் போடுறேன்னா ஆறாமல் இருக்கட்டும் என்று சொல்லி. இப்படி புட்டுக்கு வந்து மெயினான கறின்னு சொன்னால் மீன் கறி வந்து சூப்பராக இருக்கும். மீன் கறி வச்சுட்டு இந்த புட்டை வச்சு பாருங்கள். அப்புறம் திருப்ப உங்களோட பிள்ளைகளாக இருந்தானா ஹஸ்பண்டாக இருந்தானா கோப்பினம் சேம் புட்டை வைக்க சொல்லி. அப்படி இல்லையோ நீங்கள் மரக்கறி தான் கூட சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் மரக்கறி கறி என்று சொன்னால் வெங்காய குழம்பு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.